குட் ஈவினிங் டு ஆல். நம்ம இப்போ பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டு கெமிஸ்ட்ரியில் 11th சாப்டர். அதில் ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்டு ஈத்தர்ஸ்னு இருக்கும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸு. ஹைட்ராக்சி அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேரண்ட் மாலிகுலில் OH குரூப்பு இருக்கணும். அப்படி OH குரூப் இருந்தால் அதுக்கு என்ன சொல்லுவோம்? ஹைட்ராக்சி குரூப்பு. அது சம்டைம்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆல்கஹால்னு சொல்லுவோம். அது எப்போ சார் நம்ம ஹைட்ராக்சி குரூப்புன்னு சொல்லுவோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு காம்பவுண்டில் 2 குரூப்ஸ் இருந்துச்சு, 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா அதில் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் பீரியாரிட்டி பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒன்று இப்போ ஆசிட் இப்போ ஆல்கஹால் இருக்குது, ஆசிட் அப்புறம் ஆல்கஹால் இருக்குது. இதில் யாருக்கு ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி கொடுப்போம் அப்படின்னா ஆசிட் தான். ஸோ ஐயூபிஎஸ்சி மெத்தட்லேயே அவங்க ஆசிட் தான் ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி. அப்போ இது பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய OH நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபங்க்ஷனல் குரூப்பாக கன்சிடர் பண்ண மாட்டோம். அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஹைட்ராக்சி குரூப்பாக நம்ம ப்ரிஃபிக்ஸில் நம்ம பயன்படுத்துவோம். அப்போது ஒரு ஐயூபிஎஸ் நேம் எழுதுனா நம்ம காமனாக தெரியும். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுன்னு இருக்கணும்? ரூட் வேர்டு, அப்புறம் இதில் ப்ரிஃபிக்ஸு, இதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா சஃபிக்ஸு. சஃபிக்ஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று என்னென்னா ப்ரைமரி சஃபிக்ஸு, ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி சஃபிக்ஸு. சார் இதில் ப்ரிஃபிக்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு பேரண்ட் மாலிகுல்ஸ் இருக்குது, அதில் பேரண்ட் மாலிகுலை தவிர மற்ற சப்ஸ்டியூட்டன்ட் குரூப் இருந்துச்சுன்னா அது எல்லாமே நம்ம எங்கே கன்சிடர் பண்ணுவோம்? சஃபிக்ஸில் கன்சிடர் பண்ணுவோம். அது யார் யார்? இப்போ ஆலஜன்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாமே குளோரோ. இதில் குளோரின்னு சொல்லக்கூடாது. ஐயூபிஎஸ் நேமில் அந்த ஐஎன் எடுத்துகிட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? குளோரோ அப்படின்னு சொல்லணும். ஃப்ளூரோ, அயோடோ, ப்ரோமோ. அது மட்டும் இல்லாமல் CH3 மீத்தேனில் CH4ன்றது மீத்தேன். அதிலிருந்து ஒரு ஹைட்ரஜன் நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு மெத்தில் அப்படின்னு கிடைக்கும். அதேமாதிரி CH2CH3 இது எத்தில். சரியா? அப்போ ரூட் வேர்டு என்னங்க சார் அப்படின்னா நம்ம லாங்கஸ்ட் கார்பன் கண்டினியூஸ் செயின் எடுத்துன்னு இருப்போம். 3 கார்பன் 4 கார்பன் கண்டினியூஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் அதுக்கு ரூட் வேர்டு. அப்போ ஒரே ஒரு கார்பன் இருந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? மெத். அதே 2 கார்பன் இருந்தால் அதுக்கு பேர் எத்து. 3 கார்பன் இருந்தால் அதுக்கு பேர் என்னது? புரப்பு. இது மாதிரி 4, 5, 6, 7, 8, 9, 10 இது மாதிரி இருந்தால் இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்? ரூட் வேர்டுன்னு சொல்லுவோம். சார் அதில் என்ன ப்ரைமரி சஃபிக்ஸு? ப்ரைமரி சஃபிக்ஸு எல்லாமே நம்ம கார்பன் சிங்கிள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது ஆல்கேன்னு சொல்லுவோம். அது லாஸ்ட் நம்ம ஐபிஎஸ்சில் எழுதும் போது ANEன்னு சேர்த்து எழுதுவோம். அப்போ கார்பன் டபுள் பாண்ட் இருந்தால் ENE ஆல்கீனு, கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் ஆல்கைனு YNEன்னு சொல்லுவோம். ரிமைனிங் இதில் செகண்டரி சஃபிக்ஸ்னால் என்ன அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பு COH, அப்புறம் NH2, அப்புறம் ஆசிட்டு, ஆல்டிஹைடு, CHO, அப்புறம் CO, ஹீட்டோனு இது எல்லாமே ஃபங்க்ஷனல் குரூப்பு. சரியா? நாம் இன்றைக்கி இந்த சாப்டரில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ப்ரிப்ரேஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹால். அந்த ஆல்கஹாலை நம்ம எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணலாம்? ஆல்கஹால் அப்போ ப்ரிப்ரேஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு மெத்தடில் பார்ப்போம். கிரிக்னார்ட் ரியேஜெண்ட். அப்போ கிரிக்னார்ட் ரியேஜெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா கிரிக்னார்ட் ரியேஜெண்ட் பார்த்தீங்கன்னா RMgX காமனாக சொல்லுவோம். ஸோ ஆறுன்றது நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த ரூட் வேர்டு சொல்லக்கூடிய ஆல்கைல். அது யாருன்னா வரலாம், மெத்தில், எத்தில் இது மாதிரி யாருன்னா வரலாம். எக்ஸ் அப்படின்றது ஆலோஜன். Mg அப்படின்ற போது நம்ம என்ன சொல்லுவோம்? மெக்னீசியம் இஸ் ஏ மெட்டல், காமனாக மெட்டல்னு சொல்லிக்கலாம். சரியா? எப்பயுமே பாரு மெட்டல் பாசிட்டிவாக இருக்கும். பாசிட்டிவை சுற்றி என்ன பண்ணுவோம்? நெகட்டிவ் இருக்குது, இதுவும் நெகட்டிவும் இருக்கும். அப்போ இது R- இருக்கும். அப்போ R- போது இது என்ன சொல்லுவோம்? நம்ம நியூக்ளியோஃபைல்னு சொல்லுவோம். நியூக்ளியோஃபைலினுடைய ஒர்க் என்ன? கண்டிப்பாக எங்கே எலக்ட்ரான் டிஃபிஷியன்சியாக இருக்கோ அந்த இடத்துல போய்
அடிஷன் நடக்கணும். அப்படி இருந்தால் அது நியூக்ளியோஃபைல். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ப்ரிப்ரேஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் கிரிக்னாட் ரீஜென்ட்டில் எப்படி நம்ம ப்ரைமரி ஆல்கஹால் கண்டுபிடிக்கலாம், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால். ஜஸ்ட்டு ப்ரைமரி ஆல்கஹால் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம ஒரு ஃபார்மால்டிகைட் எடுத்துன்னு இருக்கோம். ஃபார்மால்டிகைடினுடைய ஃபார்முலா பாரு HCHO. ஸோ இதை நான் இப்படி எழுதிக்கிறேன். இதுக்கப்புறம் கிரிக்னாட் ரீஜென்ட்டு RMgX. அப்போ நான் சொல்லிட்டேன் ஆறுன்றது நெகட்டிவாக இருக்கும். இது வந்து நெகட்டிவாக இருந்து இது என்ன நம்ம சொல்லுவோம், நியூக்ளியோஃபைல், எலக்ட்ரான் ரிச். எப்பயுமே நியூக்ளியோஃபைல் மட்டும்தான் என்ன பண்ணும், எலக்ட்ரான் டிஃபிஷியன்சி சென்டரை போய் அட்டாக் பண்ணும். திஸ் நியூக்ளியோஃபைல்ஸ் கேன் அண்டர்கோஸ் அட்டாக் டு எலக்ட்ரான் டிஃபிஷியன்சி சென்டர். விச் பார்ட் இஸ் த எலக்ட்ரான் டிஃபிஷியன்சி சென்டர்? ஐ வில் லுக் அட் ஹியர். கார்பன் ஆக்சிஜன். ஆக்சிஜன் பார்த்தோம் அப்படின்னா மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம். அப்போ என்ன பண்ணும், இந்த பாண்டில் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானு தன் பக்கம் டுவோர்ட்ஸ் இட் செல்ஃப். அப்போ என்ன பண்ணும், தன் பக்கம் இழுத்துக்கும். அப்படி இழுத்துக்குச்சுன்னா அது என்ன பண்ணும், பார்ஷியலி நெகட்டிவ். அப்போ இந்த கார்பன் பார்ஷியலி பாசிட்டிவ். அப்போ இந்த நெகட்டிவ் இதை வந்து அட்டாக் பண்ணும், நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜை அட்டாக் பண்ணும். அப்படி இருந்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இது இங்கே அட்டாக் பண்ணும்போது இந்த பாண்டு ஷிஃப்ட் டுவோர்ட்ஸ் ஆன் த ஆக்சிஜன். அது மாதிரி எங்கே போக போகுது, ஆக்சிஜன் மேலே போக போகுது. அப்போ இப்போ எழுதிக்கும் HCO மைனஸ் தென் R தென் H தென் ரிமைனிங் பார்ட்ஸ் Mg plus X. ஓகே, தென் வாட்டர் ஹைட்ராலைசிஸ். வாட்டர் ஹைட்ராலைசிஸ்னால் வாட்டர் எப்படி டிசோசியேட் ஆகும், H ப்ளஸ் OH மைனஸ்ஸு. இப்போ நல்லா கவனிச்சுக்கோ, இந்த மைனஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ப்ரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அப்படி அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், OH தென் H தென் R தென் என்னாகும் MgX தென் OH ரீப்ளேஸ் ஆகும். சார் இது எப்படிங்க சார் இது ப்ரைமரி ஆல்கஹால்னு சொல்கிறீங்க? நல்லா பாரு, கார்பனு இந்த R குரூப், இந்த R குரூப்புன்றதை நான் என்ன சொன்னேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் மெத்தில் எடுத்துக்கிறேன். அப்போ மெத்தில் எடுத்துகிறேன், இந்த கார்பனில் எத்தனை மெத்தில் குரூப் அட்டாச்ட் ஆகிட்டு இருக்கோ அதுதான் நம்ம வந்து ப்ரைமரியாக செகண்டரியாக டெர்ஷரியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்பனில் ஒரே ஒரு மெத்தில் குரூப் அட்டாச் ஆகிட்டு இருக்கிறதுனால இது என்னென்னு சொல்லுவோம், ப்ரைமரி ஆல்கஹால். அப்போ ப்ரைமரி ஆல்கஹால் எதுலேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், சாதாரணமாக ஃபார்மால்டிகைட் எடுத்துட்டோம், அது கூட கிரிக்னாட் ரீஜென்ட். ஸோ நம்ம ஈத்தர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு சிலதுக்கு வந்து போலார் சால்வெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். சார் இது ஈத்தர் எப்படி போலார், சால்வெண்ட்டுடைய ஒர்க் என்ன அப்படின்னா அது நல்லா அயனைஸ்டாக மாற்றிட்டு அது என்ன ஆகும், ரீப்ளேஸ் ஆகிரும். சரி, அப்போ அயனைஸ்டு ஆனால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், எலக்ட்ரான் ரிச் நெகட்டிவாக பாசிட்டிவாக பண்ணுவோம். சரியா, இதிலெல்லாம் புரிஞ்சா? தேங்க்யூ.